ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க அவங்களுடைய கம்யூனிகேஷனை எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம வீட்டில் இருக்க நிறைய சின்ன குழந்தைங்க, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேணும்னாலும் அவங்க அழுது கேட்பாங்க, அல்லது ஏதாவது அவங்களுக்கு முடியல அப்படின்னாலும் அழுதுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய கம்யூனிகேஷனே அழுகையில் அதிகமாக இருக்கும். அப்போது ரொம்ப சின்ன வயசில் முடியாது, பட் 5 இயர்ஸ் to 7 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அழுகிறது திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு கம்யூனிகேட். நீ உனக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சேன்னா ப்ராப்பராக காமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பழகு. உன்னோட அழுகைக்கு இங்கே வேல்யூ இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணுங்க. அழுகிறதுனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி புரிய வைக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு ஏதாவது வேணும்னாலும் சரி, ப்ராப்பராக அதை கம்யூனிகேட் பண்ண, காமாக எங்கள்கிட்ட சொல்லு, வி ஆர் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அழுகிறது ப்ராப்ளம் சால்விங்கான கம்யூனிகேஷன் இல்லை, அது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. அழுகிறதுனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிறத அவங்க மைண்டில் ரிப்பீட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணணும். சொல்லி சொல்லி மட்டும் இல்லை, நம்ம செய்கிற செயல்கள் மூலமாகவும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அழுகாமல் பண்ணும்போது நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி வெரி குட், நீ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதும் அஸ் அ பேரண்ட்ஸை நம்மளோட டியூட்டி தான். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிங்களேன். நன்றி.